ஒரு காலத்தில் ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருடைய வாழ்க்கை மிக எளிமையானது. ஒரு சிறிய வீடு, ஒரு சின்ன நிலம் மற்றும் அதில் உழைக்க உதவும் ஒரே ஒரு குதிரை. அவர் பெரிய பணக்காரர் இல்லை, ஆனால் மனதில் அமைதி கொண்ட மனிதர். ஒரு நாள் காலை விவசாயி வழக்கம்போல குதிரையை பார்க்க தொழுவத்துக்குச் சென்றார். தொழுவத்தின் கதவு திறந்திருந்தது. குதிரை காணவில்லை. சிறிது நேரத்தில் இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்கள். ஐயோ, ரொம்ப துரதிருஷ்டம் என்று சொன்னார்கள். உங்கள் ஒரே குதிரை ஓடி போயிட்டது. இப்போ உங்க நிலத்தை யார் உழைப்பாங்க? உங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். அவர் எல்லாரையும் அமைதியாக கேட்டார். காலியான தொழுவத்தை பார்த்தார். பிறகு மெதுவாக கேட்டார், அப்படியா? அந்த பதில் அவர்களுக்கு புரியவில்லை. அவரிடம் கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. அடுத்த நாள் காலை தூரத்தில் இருந்து தூசி எழுந்தது. அதே குதிரை திரும்பி வந்தது. ஆனால் அது மட்டும் இல்லை. அதன் பின்னால் 6 காட்டுக் குதிரைகள், பலமானவை, சுதந்திரமானவை, விவசாயியின் நிலத்துக்குள் ஓடி வந்தன. அண்டை வீட்டுக்காரர்கள் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தார்கள். எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் என்று சொன்னார்கள். ஒரு குதிரை போனது 7 குதிரையாகி திரும்பி வந்திருக்கு. நீங்க ரொம்ப பாக்கியசாலி. விவசாயி அந்த குதிரைகளை பார்த்தார். அமைதியாக சொன்னார், அப்படியா? சிலர் சிரித்தார்கள். சிலருக்கு கோபம் வந்தது. ஏன் இந்த மனிதன் நல்லதையும் கெட்டதையும் ஒரே மாதிரி பார்க்கிறான் என்று. அடுத்த நாள் விவசாயியின் மகன் ஒரு காட்டு குதிரையை ஏற முயன்றான். எனக்கு வரும் என்று நம்பிக்கையுடன் சொன்னான். ஆனால் அந்த குதிரை கட்டுப்படவில்லை. திடீரென அவனை கீழே வீசியது. பெரிய சத்தம். அவன் காலில் எலும்பு முறிந்தது. அண்டை வீட்டுக்காரர்கள் மீண்டும் வந்தார்கள். இந்த முறை வருத்தத்துடன், ரொம்ப மோசமான விஷயம் என்றார்கள். உங்க மகனுக்கு இப்படி ஒரு துரதிர்ஷ்டம். விவசாயி தன் மகன் அருகில் அமர்ந்தார். அவன் கையை பிடித்தார். மெதுவாக கேட்டார், அப்படியா? இப்போது அவர்களுக்கு எதுவும் சொல்லத் தெரியவில்லை. சில நாட்கள் கழித்து அரசின் படை வீரர்கள் கிராமத்துக்கு வந்தார்கள். இளைய ஆண்களை எல்லாம் படைக்கு அழைத்துச் சென்றார்கள். பல குடும்பங்களில் அழுகை, பல தாய்மார்களின் பயம். விவசாயி என் வீட்டுக்கு வந்தபோது மகன் படுத்து கொண்டிருந்தான். கால் முறிந்திருந்தது. இவன் படைக்கு தகுதி இல்லை என்று சொல்லி வீரர்கள் சென்றார்கள். மகன் காப்பாற்றப்பட்டான். அண்டை வீட்டுக்காரர்கள் மீண்டும் வந்தார்கள். இந்த முறை நிம்மதியுடன். எல்லாம் நல்லதுக்குத்தான் நடந்திருக்கிறது என்றார்கள். உங்க மகன் தப்பிச்சிட்டான். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. விவசாயி சிரித்தபடி கேட்டார், அப்படியா? வாழ்க்கை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். இன்னைக்கு நல்லது என்று நினைப்பது நாளை கெட்டதாக மாறலாம். இன்று கெட்டது என்று நினைப்பதுனால நம்மை காப்பாற்றலாம். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், பாராட்டு பழி, மரியாதை அவமரியாதை எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி. விவசாயி புரிந்திருந்தான். வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். கடந்தது போய்விட்டது. எதிர்காலம் தெரியாது. இப்போதைய இந்த நிமிஷம்தான் உண்மை. விட்டுவிட கற்றுக்கொண்டால் மனம் அமைதியாகும், வாழ்க்கை இலகுவாகும். அந்த அமைதியில தான் உண்மையான ஞானமும் நிம்மதியும் இருக்கிறது.